வணக்கம். என் பேர் அம்சத். நற்பதிகாரம் படத்தில் வந்து ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து படத்தோட ஆடியோ லான்ச். டைரக்டர் ரவிச்சந்திரன் சாரோட கம்பேக் ஃபிலிம் இது. கண்ணெதிரை தோன்ற நாள், மஜ்னு, உற்சாகம் போன்ற ஹிட் படங்களை கொடுத்தவர். ஸோ எப்போயுமே சார் படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சாங்ஸ் வந்து எப்போயுமே போய் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சாங்ஸ்லாம் கண்டிப்பாக போய் ஹைலைட் ஆகும் நம்புகிறோம். படம் மோஸ்ட்லி மே என்ன ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க, பாருங்கள், வாழ்த்துங்க. வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி மேனன். நற்பதிகாரம் படம் ஆடியோ லான்ச்சில் இருக்கும். திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டட் பை ரவிச்சந்திரன் சார். இந்த படம் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் மூவி. அண்ட் எனக்கு நிறைய ஸ்கோப் டு பெர்ஃபார்ம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ வெரி வெரி ஹாப்பி தட் ஐம் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாங்ஸ் இஸ் அவுட் டுடே. தீபக் இஸ் அ மியூசிக் டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், பட் ரொம்ப சூப்பராக சாங்ஸ் பண்ணியிருக்காரு. குருதேவ் சார் இஸ் அ சினிமாட்டோகிராஃபர் அண்ட் சாபு சார் இஸ் தி எடிட்டர். ஸோ டெக்னிக்கலி வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சவுண்ட் டீம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆக போது, கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் எடிட்டர் சாபு ஜோசப், நற்பதிகாரம் படத்தோட எடிட்டர். நற்பதிகாரம் 79 இயக்குனர் ரவிச்சந்திரன், மஜ்னு, கண்ணெதிரை தோன்ற படத்தோட டைரக்டர். அவரோட படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து எனக்கு பெரிய கிஃப்ட். அது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். அவரோட ஒர்க் பண்ண முடியுமா, ஐ மீன் சீனியர் டேரக்டர்ஸ்லாம் என்னை கூப்பிடுவாங்களான்னு நினச்சிருந்த சமயத்தில் அவர் கூப்பிட்டாரு. இது மாதிரி நம்பிக்கை வச்சு கூப்பிட்டாரு. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்ற ப்ரெஷரும் டென்ஷனும் இருந்தது. ஸோ படம் ஆரம்பித்த நாள்லேருந்து ரொம்ப ப்ளஸ்டாக போச்சு. எடிட்டிங் எந்த டைமில் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப கூலாக என்னோடய ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்னோட டைமுக்கும் என்னோடய ஸ்பேஸுக்கும் அவர் ஒர்க் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். எந்த டைம்லையும் நானும் சரி, அஸ்டனும் சரி, சோர்வடையவே இல்லை. இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது, படம் பார்க்க முடிச்ச அப்புறம் என் அசிஸ்டன்ட் சொன்ன ஃபீல் தான், சார் இந்த படம் ரொம்ப லவ்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் எனக்கு பெரிய சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் எல்லா ஆடியன்ஸும் யூஸ்ஃபுல்லான ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல சாங்ஸ் இருக்குது, நல்ல சினிமோகிராஃபி, அந்த லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் ராஜ் பரத். நற்பதிகாரம் 79 ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். படத்தில் ஜீவான்ற ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். Really thankful and happy to be a part of this experienced team. First and foremost, my uncle director Ravichandran. அவர் கூட நிறைய விஷயங்கள் இந்த ட்ராவலில் இந்த ஸ்கிரிப்ட் இந்த படத்தோட ட்ராவலில் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் இந்த ப்ராஜெக்டில் மிஸ்டர் ஆர்பி குருதேவ். ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பார், சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். தட் ரியலி மோட்டிவேட்டட் மீ டு பெர்ஃபார்ம் பெட்டர். அப்புறம் இன்றைக்கோட ஹீரோ மிஸ்டர் தீபக் நிலம்பூர். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆல்பம். We think the songs have come out really well. உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். Finally, I'd like to thank my producer Ravi Kumar for giving me an opportunity. அப்புறம் மிஸ்டர் சஷி அண்ட் மிஸ்டர் மிஷ்கின் for introducing me, and the entire cast and crew for this continuous support and encouragement. இந்த படத்தை வந்து எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஸ் மிஸ்டர் மலிம் ராஜகோபால், டைரக்டர் ப்ரொடியூசர். ஐ திங்க் ஹில் ஃபீல் ப்ரவுட் இருந்திருந்தாருனா கண்டிப்பாக. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ். நற்பதிகாரம் 79 எனக்கு டெக்னிக்காலிட்டிஸ் தெரியாது வெறும்னு. ஆனால் நான் ஐ எம் அ லவ்வர் ஆஃப் மூவிஸ். சிறு வயதிலிருந்தே சினிமா போகிற பழக்கம் எனக்கு அதிகமாக உண்டு. அதனால் இந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக எப்படி சிலப்பதிகாரம் நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறதோ அதுபோல் இந்த நற்பதிகாரம் 79 ரசிகர் மத்தியிலே மிக பிரபலமாக இந்த படம் இட் வில் ரீச் இட்ஸ் ஹைட்ஸ் என்பதில் எந்த விதமான
ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே இது வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊரைச் சேர்ந்த திரையுலக ஜாம்பவான் அவர்கள் ஒவ்வொரு அம்சத்தை பற்றியும் பேசிய பிறகு நான் பேசினா என்ன ஏற்கனவே சொல்கிறாங்க அதிக பிரசங்கின்னு, அதனால் இங்கே அதிக பிரசங்கின்னு நினச்சிடக்கூடாது. ஆகவே இந்த படமானது ரசிகர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, என் நண்பனிடமிருந்து என்னை காப்பாற்று. என் எதிரியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. பேசிகிட்டே போகலாம். நட்பை பற்றி பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு இந்த நட்பதிகாரம் இந்த டைட்டில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாடோடிகளுக்கு முதல்ல வச்ச டைட்டில் அதுதான். நட்பை தொட்டவர்கள் யாருமே தோல்வி அடைஞ்சதா சரித்திரம் கிடையாது. அற்புதமான டைட்டில் நண்பர் ரவிச்சந்திரன் கையில் எடுத்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரு ரவி அவர்கள், டெக்னோகூல் ரவி அவர்கள் எனக்கு ஒரு 25 ஆண்டுகால பழக்கம். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்டாக எதையுமே செய்வார், எதை செஞ்சாலும் ரொம்ப அருமையாக செய்வார். அதே மாதிரி அந்த படத்தை நல்லா செஞ்சுருப்பார். அவருக்கும் இயக்குனர் ரவிக்குமான நட்பு செய்த அதிகாரம்தான் இந்த நட்பதிகாரம் என்ற படமாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்டிமேட்டான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். டைரக்டர் ரவி மேலே ஒரு அளவில்லாத அன்பு கொண்டவர் தயாரிப்பாளர் ரவி. டெஃபினட்டாக இயக்குனர் ரவி வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்க வேண்டியவர். நடுவில் வந்து அவருடைய ஆன்மீக தேடல் அதுன்னு அவருடைய வாழ்க்கை பாதையை கொஞ்சம் மாற்றி போனதுனால இந்த இடைவெளி. ஸோ இது டெஃபினட்டாக இந்த படம் ஒரு கம்பேக் ஃபில்மாக அவருக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா மிக அருமையான திறமைசாலி. அவருக்கு எல்லா திறமையிலும் அவர்கிட்ட இருக்குது. அதை சரியான நேரத்தில் அவர் சரியாக பயன்படுத்திக்கலே தவிர அவர்கிட்ட இல்லாமல் எதுவுமே கிடையாது. மிகச்சிறந்த திறமைசாலி. இந்த படம் எல்லா விதமான தகுதிகளோடு உள்ள படமாக நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளோ பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நிச்சயமாக வெற்றி பெறும். படம் வெற்றி பெற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ஒரு குழந்தைங்க. மேடையில் வந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் மற்றும் வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த மாலை வணக்கம். நட்பதிகாரம் என்ற படத்துக்காக வந்தோம். ஏன்னா இன்றைக்கி கவுன்சிலில் கூட ஒரு பெப்சி மீட்டிங் கூட இருந்தது, அது கூட கேன்சல் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா அந்த நட்பு வந்து நம்ம டெக்னோகூல் ரவி சாரோட நட்புக்காக வந்தோம் எல்லோரும். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. இந்த ஆடியோ லிஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் வந்து சேரை போட்டு டிவி போட்டு காட்டுற ஆடியோ லிஸ்ட் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதோட எத்தனையோ ஆடியோ லிஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா அவரோட நட்புக்காகத்தான். நிச்சயமாக இந்த படம் அவரோட நல்ல மனசுக்கு அவர் இயக்குனர் ரவிச்சந்திரன் ஒரு அருமையான இயக்குனர். நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பேரும் போலும் கொடுக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏமா என்னை பற்றி எதாவது சொல்லுவியா? இல்லவே இல்லை சார், தப்பிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வாழும் திருவள்ளுவராக இருக்கிற எஸ்பிஎம் வந்து சொன்ன பிறகு எங்களெல்லாம் பேச அழைக்கவே கூடாது. அவர் கடைசியாக வச்சுக்கிட்டிங்கன்னா முத்திரை பதிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுவார். எங்களை மாதிரி பிட்டு கோஷ்டிங்கெல்லாம் முன்னாலேயே அனுப்பி விட்டீங்கன்னா நாங்கள் தப்பிச்சு ஓடிடுவோம். அவர் சொன்னார் வந்து எஸ்பிஎம் சொன்னார், இப்போ சினிமா எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இருக்குது, சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் தியேட்டருக்கு போனேன், டைட்டில் போட்டாங்க, படம்லாம் போட்டாங்க, படம் முடிஞ்சுது. படம் வந்து இன்டர்வல் விட்டது. வெளியே போய் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தால் திருப்பி டைட்டில் போடுறாங்க. என்னடா மறுபடியும் டைட்டில் போடுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் பார்த்த படத்தை தூக்கிட்டோம், இது வேறு படங்கன்றாங்க. இதுதான் இன்றைய உண்மையான நிலவரம். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க, இவ்வளோ பேர் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தாலே போதும் இந்த படத்தோட வெற்றிக்கான அடையாளம். ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, நகரத்தில் ஒரு நண்பனை காட்டு நீ மிகப்பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க. இவ்வளோ நட்பை சேகரித்த இயக்குனர் ரவிக்கும் தயாரிப்பாளர் ரவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து சிவாசா சொன்னார், எங்கே தொலைஞ்சு போயிட்டார் ஆன்மீகம் இதானே எம்ஏஎம்ல போயிட்டார். இங்கே நிறைய பேர் கூட்டிட்டு போகிறாங்க, நிறைய பேர் இமயமலைக்கு கடத்துற வேலையாகவே சில பேர் இருக்காங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க.
அதனால் இந்த படம் இதில் உழைத்த இந்த விழாவின் நாயகன் தீபக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் என் அன்பான மாலை வணக்கம். இந்த படம் வந்து ரவி சார் ஃபஸ்ட்டு, நான் ரவி சார் நடுவில் அப்பப்போ மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் யார் ப்ரொடியூசர் சார் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ரவி சார். யார் டெக்னோகோல் ரவி சாரா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு முதல்ல எங்கள் வீட்டில் ஏசி போட்டு வீடை குழுன்னு வச்சுருந்தாங்க. இப்போ ரவி சாரோட சேர்ந்து நம்ம கண்களுக்கும் மனதுக்கும் குழுன்னு ஒரு படம் எடுக்க வந்திருக்காங்க. அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர்ஸ், அவ்வளோ அருமையான டைரக்டர், நல்ல டீம், நல்ல கலகலப்பாக ஒர்க் பண்ணோம், ஜாலியாக இருந்தது. அண்ட் முத்துராமன் அங்கிள் தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம். இல்லைன்னா நான் சினிமாவுக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். வந்திருப்பேன், கொஞ்சம் லேட்டாக போராடி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஜப்பானில் கல்யாணராமன் தான் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டேன் சினிமான்னு. அங்கிள் தான் சொன்னாங்க அப்பா கிட்ட, இது நீங்கள் எங்கே திறந்தீங்களும் திருப்பி இங்கே தான் வரும், பேசாமல் இங்கேயே விட்டுருங்க அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தாச்சு. இதோ இன்னைக்கு நடிகனாக பார்த்துருப்பீங்க. சாங்ஸ், ட்ரெய்லர் எல்லாமே இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்ஸ் டு ரவி சார், தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ், தேங்க்ஸ் டு மை ஹோல் டீம் ஃபார் சச் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. பேசிக்காக வந்து ஒரே ஒரு படத்தில் இருந்து கதை எடுப்பாங்க. அந்த படம் என்ன அப்படின்னா வந்து சவாலே சமாளி அப்படின்ற ஒரு படம். நிறைய படங்கள் வந்து அதை தழுவியும் இல்லை அதை பேஸ் பண்ணியும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படத்துக்கு சொந்தக்காரர் வந்து மல்லியம் ராஜகோபால் சார், அவருடைய கலை வாரிசுகள் ராஜ் பரத் அண்ட் என்னுடைய நண்பர் ரவி, 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் நல்ல படமாக அமையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பொதுவாகவே வந்து ரவி வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டைரக்டர். ஏற்கனவே வந்து கண்ணெதிரி தொன்னாள் படத்தை வந்து அவர் நட்பு பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தார். அதே மாதிரி மஜ்னு, அதுவும் ரொம்ப ஸ்டைலிஷான படம். இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு நான் பேரரசுக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், சாங்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து சாங்ஸே பார்க்க முடியறது இல்லை, நிறைய அப்படியே ஏதோ மாண்டேஜஸ் அப்படியே போயிட்டுருக்கு. ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதோட லுக் எல்லாமே நல்லா இருக்குது. டைட்டில், டிசைன்ஸ், கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, அழகாக வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த படம், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ் லாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்ணெதிரி தோன்றினால் மஜ்னு போன்ற படங்களை வந்து தேட்டரில் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது தேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைரக்டர் வந்து என்னை ஃபோன் பண்ணி உங்களோட ஒர்க் பண்ணோம், இந்த படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது லைக் என்ன சொல்கிறது, பயங்கர பயம். நான் நிறைய யங் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருந்த சமயம், அறிவழகன், ஈரம் பண்ண அறிவழகன், தமிழுக்கு ஒன்று எழுத்தும் ராம் பிரகாஷ், இந்த மாதிரி நிறைய யங் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருந்த சமயம். அப்புறம் வந்து என்னோடய நேஷ்னல் அவார்டுக்கு அப்புறம் என்னோடய இன்டர்வியூ பார்த்துட்டு சார் என்னை கூப்பிட்டுருந்தாரு நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப டென்ஷன் தான். லெனின் சார் மாதிரி பெரிய எடிட்டரோட ஒர்க் பண்ண ஒரு டிரெக்டர், அவர் நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுன்ற ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இந்த படத்தோட கதை ஃப்ரெண்ட்ஷிப், லவ் அப்படின்னு கண்ணெதிரி தொழில் ப்ரூவ் பண்ண டிரெக்டர் திருப்பி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ட்ரெண்டுக்கு என்ன வேணுமோ அது பண்ணியிருக்காரு. ஸோ 2015 அந்த லவ் எப்படி இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அந்த ஒரு மாதிரி விஷயங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாரு, நிறைய ஒர்க் பண்ண ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் லாட் ரவிச்சந்திரன் சார். இந்த மேடை வந்து பெரிய வேணாம், ரவிக்குமார் சார், எஸ்பி முத்துராமன் சார், நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நல்லா பேசவே கூடாது, அவங்களோட பிளெஸிங்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். இந்த படத்தை நல்ல வாழ்த்துங்க. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட படத்துக்கு இவ்வளோ பேர் வந்து வாழ்த்ததே எங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த படம் நல்லா வெற்றி பெறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் படத்துக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. வல்லினம் படம் முடிச்சுட்டு ஆக்சுவலி இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் படம். ஏன்னா நான் வல்லினம் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்றைக்கி ஈவினிங் எனக்கு வந்த முதல் கால் வந்து டைரக்டர் ரவிச்சந்திரன் சார். அவர் கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்குன்னு வாழ்த்துனார். ரொம்ப நன்றி. எனக்கு வந்து எப்போயுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய அம்மா அப்பாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் ட்ரை பண்ண முடியுது. ஸோ ஐ கீப் ட்ரைங். எங்கள் அப்பா எப்போயும் ஒன்று கேட்பார், என்னடா மெட்ராஸில் வந்து சினிமா ட்ரை பண்ணுற, எப்படி நீ பண்ண போகிற, உனக்கு யார் தெரியும்? நான் சொன்னேன், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சினிமாவில் அப்படின்னு. ஸோ என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் கூப்பிடாமே வந்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. நட்பதிகாரம் மூலிமா நான் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படம் பாருங்கள். ப்ரொடியூசர் ரவிக்குமார் சார் ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி நியூ கமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து
எங்களையும் ஊக்குவிக்கிற, எங்களுக்கும் சினிமாவில் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தர இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்டு டைரக்டர் ரவிச்சந்திரன் சார் ஆக்சுவலி நான் சொன்னால் பொய்யா இருக்கும், பட் வந்து ரொம்ப நாளாக ஐ திங்க் ரொம்ப வருஷமாக நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னோட ஒரே ரிங்டோன் வந்து முதற்கனவே ஃப்ரம் மஜ்னு. அதுதான் வந்து என்றைக்குமே என்னோட ரிங்டோனாக இருந்துச்சு. அப்போ வந்து டிடிஎஸ்லாம் வரப்போ வந்து வீட்டில் இந்த ஊஃபர்லாம் வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து சாங் வந்து அந்த எஃபெக்ட் பார்க்கறதுக்கு நாங்கள் மஜ்னு சாங்ஸ் தான் போட்டு பார்ப்போம். ஏன்னா அடிக்கும், டிக் டிக் டிக்னு அடிக்கும். அப்போவே வந்து அவ்வளோ எஃபெக்டிவான நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணாரு சார். ரொம்ப தேங்க்ஸ். எங்களை மாதிரி, ஏன்னா அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி நியூ ஃபேஸை போட்டு படம் பண்ணுங்கிறது அவர் கிடையாது. கண்டிப்பாக அவர் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். Mr. Ravichandran and Mr. Ravikumar for giving me this opportunity. I'd like to thank my director, Mr. Sashi and Mr. Mishkin, for introducing me, my family and friends, mom and sisters especially. Sorry. Like to thank my mom, my family and sisters especially for continuous support. ரொம்ப என்கரேஜிங்காக இருப்பாங்க, எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சஷி அண்ட் மிஸ்டர் மிஷ்கின் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அப்புறம் டைரக்டர் ரவிச்சந்திரன், ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 years அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் பீன் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். லைக் டு தேங்க் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் தி சப்போர்ட். இந்த படத்தை எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் வில் ஃபீல் ப்ரௌட். I'll make him proud one day. Thanks a lot. Looking forward to your support and blessings all always. Thanks. ஜேஎம் சினி என்டர்டெயின்மெண்ட் சார்பா ரவிக்குமார் எங்கள் அப்பா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நட்பதிகாரம் 79. ஸோ முதல்ல நான் இதில் ஒர்க் பண்ண எல்லாரை பற்றி நான் நிச்சயமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், கண்ணெதிரே தோன்னால், மஜ்னு எல்லாமே என்னோட ரொம்ப ஃபேவரட் மூவி. நான் எப்போலேருந்தும் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா டே அண்ட் நைட்டாக ரொம்ப ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொண்டு வரணும்னு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் கேமராமேன் சார், அவர் குருதேவ் சார், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு படத்தை வந்து புதுசாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பை ஃப்ரேம் எனக்கு ரொம்ப நான் ரசித்தேன். ஒரு தடவையும் அங்கே செட்டில் இருக்கிறப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பண்ணுற ஒரு ஒர்க்கும் எனக்கு நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன் அவர் பண்ண ஒரு விஷயமும். அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சார் இந்த படத்தில் வந்து 5 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டு தேவா சார் வந்து அவர்கள் பாடியிருக்காரு, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க. தேங்க்யூ தேவா சார். இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பயங்கரமாக ரசிப்பாங்கன்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். இப்போ இல்லை, கண்டிப்பாக இனிமேல் வர விஷயத்தில் இந்த பாட்டு வந்து எப்போவுமே வந்துட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க சாபு ஜோசப் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நிச்சயமாக சொல்லணும். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் விஜய் மாஸ்டர் ஒரு பாட்டையும் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பார்க்குறப்போ. அப்புறம் கடைசியாக வந்து நம்ம ஆர்டிஸ்ட் 2 ஹீரோ 2 ஹீரோயின் நான் சொல்லவே வேணாம். போட்டு ஒருத்தர் யார் பெஸ்ட்டாக பண்ணணும், அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஸில் எல்லாமே வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் நிறையா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும் டேரக்டர் சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு நிறையா ஒர்க் பண்ணாங்க. அது கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான அந்த ஒரு முக்கியத்துவம் நிறையா வரும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இந்த படத்தை பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த படத்தை. தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு தேவை. மேலே நிறைய படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிக்குமாரோட டாட்டர். ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணணும். ஏன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்பா வந்து என்னை வந்து ஒரு பொண்ணு அவர் பண்ண போகிறா அப்படின்னு பார்க்காம அவளால் முடியும், அவளுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்பாவுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் அம்மாவுக்கு, ஏன்னா அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு. அம்மா தான் வந்து என் கூட இருந்து என்னை என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும், நீ பண்ணு ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அம்மாவுக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் நிறையா தப்பு பண்ணேன். அவர் வந்து அதை எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து இல்லைம்மா இது சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் திரும்ப என் தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன்.
அதனால் அவருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க அப்பாக்காக. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்கள் எல்லா ப்ளேசிங்ஸும் எங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஒன்று மிஸ் பண்ணுறோம் சார், அவர் பாடவும் செய்வார். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஊடக நண்பர்கள், அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், நட்பதிகாரம் 79 பற்றி முதல்லயே நட்புக்கு அதிகாரம் 80 எஸ்பி முத்துராமன் சார் நல்லா பேசிட்டார். பாராட்டணும்னு யாரை பாராட்டணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய படத்தில் பார்த்தா நடிக்கிறவங்களோட படம் பார்க்குறவங்க அழகாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம், நடிகர்களும் அழகாக இருக்காங்க, நடிகைகளும் அழகாக இருக்காங்க. அதை பிக்சரைஸ் பண்ண கேமராமேன் அப்படி அழகாக கொடுத்துருக்கார். எடிட்டர் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், ஏன்னா இப்போ அவர் தான் ஹீரோ. அவர் பேசும்போது அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறார், ஆனால் பாடும்போது குப்புன்னு ஒரு அற்புதமான ஒரு வாய்ஸ். அவங்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிக்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் மாதிரி திருக்குறளில் இந்த மேடையில் வந்து தான் புள்ள பேசும்பொழுது அந்த அப்பா அம்மாவுக்கு தான் அதனுடைய வழி பெருமை தெரியும் சொல்லுவாங்க. அதே போல் ரவிச்சந்திரன் அவர்கள் கண்ணெதிரே தோன்றினால் சந்தித்த வேலை போன்ற அற்புதமான படங்களை இயக்கி எனக்கு இசையமைத்த எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தார். ஒரு நல்ல மனிதர். அவர் கொஞ்ச நாள் கேப்னு சொல்கிறாங்க, அது விதி, இயற்கை. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக தான் வருவாருன்றது எல்லாருக்கும் தெரியும். நல்லா பண்ணியிருக்காரு. அதான் ஒவ்வொரு பிரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அவரை திரும்பி இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்த ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா ரவிச்சந்திரன் அவர்களை பற்றினா ஒரு நட்புக்கு இலக்கணம் தான் அவர். நான் பழகின காலத்தில் இருந்து சொல்கிறேன், இப்போவும் சரி. அதே போல் ரவிக்குமார் சார் எல்லாம் அவ்வளவு அழகாக இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோஸ் ரொம்ப அந்த முகத்தில் இப்போ பேசுனாங்களே 2 ஹீரோ முகத்திலே ஒரு ஃபியூச்சர் தெரியுதுமா. அதை நான் சொல்லிடுறேன், கை தட்டுங்க. முகத்தில் ஃபியூச்சர் தெரியணும், நாளைக்கு இவங்க நல்லா வருவாங்கன்றது முகத்திலே தெரியும். அதே போல் ஹீரோயின் அவ்வளோ அழகாக. பேரரசு சார் சொன்னார், அவ்வளோ லட்டு மாதிரி திருப்பதி லட்டுனார். அவங்க திருப்பதி லட்டு இல்லை, கிருஷ்ணா ஸ்வீட் லட்டு. திருப்பதி லட்டு வந்து டிவைன். அதே போல் தீபக் அவர்கள் வந்து எல்லாம் அற்புதமான மெலோடி பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரு அது நான் கானான்னு சொல்கிறதா அது குத்துப்பாட்டுன்னு சொல்கிறதா எனக்கு புரியல. ஏன்னா கானா பாட்டுன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் ஒரு சாராய கடை இருக்கும், டாஸ்மாக். நடுவில் ஒரு 10 பேர் உட்கார்ற ஒரு பெஞ்ச் இருக்கும் பேக்ரவுண்ட். கையில் எல்லாரும் அந்த கிளாஸ் வச்சுட்டு இருப்பாங்க. நானே கம்போஸ் பண்ணும்போது ஓப்பனிங் நான் எல்லா பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா டிங் டிட்டிங் டிங் டிட்டிங்னு அந்த டம்ளரை வச்சு தான் ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் ஃபிகர் ஒன்று டான்ஸ் ஆடும். இப்படி தான் எடுத்துருவான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து வடை, அந்த பேல்பூரி, ஈவினிங்கில் சுண்டல்லாம் கை வண்டியில் வித்துட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு பனியன் போட்டு சாப்பிட்ருப்பாங்க. நம்ம போய் சாப்பிட்லாமா நிறைய வசதியானவங்கெல்லாம் கூட யோசனை பண்ணியிருக்கிற காலம் அந்த காலம். இப்போ அதே சுண்டல் அதே வடையை ஐடி பீப்புள்ஸ், ஐடி ஸ்டூடெண்ட் எல்லாரும் போய் அங்கே கோட் ஷூட்டோடு போய் சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு எங்கே இருந்தாலும் எல்லாரும் போய் சாப்பிடுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. காஸ்டியூம்ஸை பற்றி கவலை இல்லை. பாருங்கள், அந்த லுங்கியும் பனியனும் கையில் டம்ளரும் அந்த கானா பாட்டு இப்போ கோட் ஷூட் லெவலுக்கு வந்துருச்சு. புதுசா பண்ணிருந்தார். நான் என்ன ஒரு ஃபிகரை காணமேப்பா, நம்ம பாட்டெல்லாம் ஒரு ஃபிகர் ஒரு டான்ஸ் ஆடும், அதுதானே சொல்லு 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 சொல்லம்மா உண்மை எது உண்மை எது. ஆனால் ஒரு பொண்ணு தானே காட்டணும், ஆனால் பொண்ணை காணும், ஃபிகரை காணும். ஒரு ஃபிகரே இல்லாமல் அவ்வளோ அழகா
ராஜசுந்தரம் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கூட இருக்கவங்களாம் அவ்வளோ அழகாக டை கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு கானா பாட்டை முதல்ல இப்போ தான் பாடுறேன். பரவாயில்ல, நம்ம வாய்ஸ்க்கு ஒரு மாடர்ன் ஸ்டைல் வந்துருச்சு போல தெரியுது, அதனால் இப்படி எடுத்திருக்காங்களோன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கேன். இங்கே வந்து வாழ்த்துறவங்க யாருன்னு விட்டுட்டு நான் பயமாக இருக்கேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லியாச்சு, அவர் முக்கிய ஹீரோ, நடிகர், நடிகைகள், கேமராமேன், எடிட்டர் எல்லாம் இந்த ஃபேமிலி. மல்லியம் ராஜகோபால் சார் ஃபேமிலிக்கு நாங்கள்லாம் நான் அவர் சொன்ன உடனே நான் பாடினேன். ஏன்னா முதல்ல சிடியும் லிரிக் காப்பி அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா சில லிரிக்ஸில் சம்மந்தம் இல்லாமல் யாரையாவது திட்டுற மாதிரி இருந்துட போகுது. ஏன்னா இது வரைக்கும் நல்ல பேரோட இருக்கும், யாரையாவது நடுவில் சாங்கில் உன்னை போல பொறிக்க நான் பார்க்கலன்னு ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். அதனால் கொஞ்சம் லிரிக்ஸையும் அதிகம் அனுப்பிச்சோம். அவர் லிரிக்ஸ் அவரே டைரக்டர் அற்புதமாக எழுதிருந்தாரு, நல்லா எழுதுவார். அவர் டூப்பர் சலோமியெல்லாம் அவர் சொன்னது தான். அது நல்ல நல்ல அந்த ஞானம், அற்புதமான ஞானம். இங்கே உண்மையாக பேசினவங்க எல்லாரும் இதயம் திறந்து பேசினாங்க, உண்மையாக வாழ்த்தினாங்க. சார் நடுவில் இன்டர்வியூ பண்ணதுக்கு சாரி. நீங்கள் ஒரு வாட்டி பாடி காமிச்சா சந்தோஷப்படுவோம் சார். நீங்கள் பாடின பாட்டு சார். சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோடா சுடும் கருவாடா வாழ நினைக்காடா வரஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா. தேங்க்யூ சார். சார் நம்ம படத்தோட பாட்டு சாரி லிரிக்ஸில் இருந்தாலும் இந்த பாட்டு எனக்கு அற்புதமான ஒரு பாடலை வாய்ப்பு கொடுத்த ரவி சாருக்கும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தீபக் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படம் என்பதிலே சந்தேகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தேவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்த சொல்லு சொல்லு செல்லம்மா பாட்டுக்கு பாம்பேலேருந்து ஆக்சுவலாக ஒரு மாடலை வர வச்சோம். அந்த சாங்கோட பீட்டை கேட்டுட்டு ராஜசுந்தரம் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் அப்படி நிறுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த பாட்டை, இந்த வருஷத்தோட ஹிட் அதுதான் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு தெரியாது, நீங்களாம் கேட்டு